வணக்கம் நண்பர்களே. நீங்கள் பார்த்துட்ருக்கிறது கேன்வாஸ் விண்டோ ஆர்ட் சேனல். நான் இளையராஜா தர்மலிங்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்கிரிப்லிங் எப்படி ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இருக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். என்ன கிறுக்கிறது மன உளைச்சலை குறைக்குமா, இல்லை மன அழுத்தத்தை குறைக்குமா அப்படின்னு ஆச்சரியப்படுறீங்களா? ஆமாங்க, அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இரும்படிக்கிறவன் கையும் படம் வரைகிறவன் கையும் சும்மா இருக்காதுன்ட்டு எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார். ஒரு முறை ஆர்ட் கிளாஸ் எடுக்கிறதுக்காக ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன். அவங்க விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கிற முதலாம் ஆண்டு மாணவர்கள். உள்ளே நுழைஞ்ச உடனே ஒரே சத்தம், ஓன்னு கூச்சல். என்னடான்னு பார்த்தா அவங்க அன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு டே கிளாஸுக்கு வந்திருக்காங்க. சரி, கிட்டத்தட்ட ஒரு 50-60 பேர் இருப்பாங்க. இவங்கள என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு உள்ளே போன உடனே எல்லோரும் விஷ் பண்ணாங்க. அப்புறம் டைரெக்டாக பாடத்தை ஆரம்பிக்க முடியாத, என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு, உங்களுக்கு கிறுக்குதுன்னா பிடிக்குமா அப்படின்னு கேட்டது தான் தாமதம். கூச்சல்னா கூச்சல், அந்த கூச்சல். அவங்களோட ஆரவாரம் நிற்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் காத்திருந்தேன். பிறகு எல்லோரும் உங்கள் புக் எடுத்து கிறுக்குங்க அப்படின்னு சொன்னோன்னே ஒரு மாணவனிலேருந்து கேட்டான், ஐயா கிறுக்கணும்னு சொல்கிறீங்களே, எதை வச்சு கிறுக்கிறது? எந்த பேப்பரில் கிறுக்கிறது? ரூல்டா அன்ரூல்டா? பென்சிலை வச்சு கிறுக்கிறதா, கலர் பென்சில் வச்சு கிறுக்கிறதா, இல்லை பேனாவை வச்சு கிறுக்கிறதா, கருப்பா ப்ளூவா, இல்லை மார்க்கரை வச்சு கிறுக்கிறதா? எந்த வகையான பென்சிலை வச்சு கிறுக்கிறது? பென்சில்லையே பல வகைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்களே, நாங்கள் என்ன பண்ணுறது? பேனாவில் கிறுக்கிறதா இருந்தால் இங்க் பேனாவில் கிறுக்கிறதா, பால் பாயிண்ட் பேனாவில் கிறுக்கிறதா, கருப்பு இங்கா இல்லை நீல இங்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நான் சொன்னேன், கிறுக்கிறதுன்னு முடிவாயிடுச்சு, எதில் கிறுக்குனா என்ன, எது உங்கள்கிட்ட இருக்கோ அதில் கிறுக்கு அப்படின்னு சொன்னேன். ஆனால் சத்தமே வரக்கூடாது, பென்சிலும் பேப்பரும் உரசுகிற சத்தம் மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அமர்ந்தேன். அதன் பிறகு ஒரு 15 நிமிடங்களுக்கு பென்சிலும் பேப்பரும் உரசுகிற சத்தத்தை தவிர வேறு எந்த சத்தத்தையும் என்னால் கேட்க முடியல. 15 நிமிஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு இடையில் பொங்குன ஆரவாரம், மகிழ்ச்சி, குதூகலம், கொண்டாட்டம், ஒரு குழந்தையைப் போல அவர்கள் சிரித்த சிரிப்பு இன்னும் என் மனதில் இருக்கிறது. கிறுக்கி முடிச்சுட்டு ஒரு மாணவன் எழுந்து சொன்னான், சார் நான் குழந்தையை போல் ஃபீல் பண்ணேன் அப்படின்னா. இன்னொருத்தன் சொன்னான், எனக்கு வானத்தில் பறக்கிற மாதிரி இருந்துச்சு, எனக்கு எந்த வரைமுறையும் இல்லை, இதை தான் வரையணுன்ட்டு நீங்கள் சொல்லலை, அதனால் என் மனம் போன போக்கில் கிறுக்குனேன் அப்படின்னா. இன்னொருத்தன் எழுந்தான், சார் காலையில் இந்த பையன் என் கூட சண்டைக்கு வந்தான் சார், அதனால் அவன் மேலே இருக்கிற கோபத்தெல்லாம் பேப்பரில் காமிச்சேன் சார் அப்படின்னா. அப்போது இன்னொரு மாணவி எழுந்து சொல்கிறாங்க, எனக்கு நான் பண்ணுறதெல்லாம் நிஜம்தானா, இது உண்மையிலே முதல் வகுப்பு கிளாஸா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இன்னொரு மாணவன் எழுந்து சொன்னால், முதல்ல வாழ்க்கையிலே கிறுக்குங்க அப்படின்னு சொன்னது நீங்கள் தான் அப்படின்னா. அப்போது சிறு குழந்தைகளாக இருக்கப்போ கிறுக்கின கிறுக்கல்களை நம்ம பத்திரப்படுத்தி சேகரித்து வச்சுருக்குறோம். ஆனால் அதே குழந்தைகள் வளர்ந்ததுக்கப்புறம் சுவரில் கிறுக்கினாலோ இல்லை பேப்பரில் கிறுக்கினாலோ அவர்களை நாம் கடிந்து கொள்கிறோம். இப்படி கிறுக்கிறது அவங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கும் அப்படிங்கிறத நான் கண்கூடாக பார்த்துருக்கேன். இன்னொருத்த எழுந்து சொன்னால், சார் போங்க சார் கையெல்லாம் ரொம்ப வலிக்குது அப்படின்னா. எவ்வளவு பெரிய கூட்டமாக இருந்தாலும் தாய் தன் குழந்தையை கண்டுபிடிப்பது போல் அந்த மாணவர்களிடையே நான் ஒரு மிகச்சிறப்பான ஒரு பயிற்சியை கொடுத்துட்டு அன்னைக்கு வகுப்பை நிறைவு செய்தேன். நன்றி.
வணக்கம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ண மறக்காதீங்க, லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.